வெறும் 15 நிமிஷத்துல ஹெல்தியான டிஃபன் ரெசிபி செய்யலாம். அதுவும் ரொம்ப டேஸ்டியா. குழந்தைங்க வந்து வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிடவே மாட்டேன்னு அடம் பிடிச்சாங்கன்னா, இது போல டிஃபன் செஞ்சு குடுங்க. கட்டாயமா சாப்பிடுவாங்க. டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். இந்த ரெசிபி செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா, குறைஞ்சது ஒரு 15 நிமிஷம் தான் ஆகும். இந்த டிஃபன் பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல்ல பண்ணியிருக்கேன். வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. பசங்களுக்கு வந்து லீவ் விட ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு டெய்லி ஒரு டிஃபன் செஞ்சு கொடுத்து பசங்களை அசத்துங்க. இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் வந்து வெள்ளை அவல் எடுத்துக்கோங்க. என்கிட்ட வந்து திக்கான அவல் தான் இருக்கு. உங்ககிட்ட எந்த அவல் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. இப்போ அவல் மிக்சிங் பவுலில் சேர்த்ததுக்கு அப்புறம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 அல்லது 3 தடவை நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துருங்க. வெள்ளை அவலுக்கு பதிலாக நீங்கள் சிவப்பு அவல் இருந்தால் கூட செய்யலாம். அதுவும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். உங்ககிட்ட சிவப்பு அவல் இருந்ததுன்னா தாராளமாக அதையும் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து கழுவிட்டு வந்துடலாம். கட்டாயமாக அவலை வந்து 2-3 தடவை நல்லா கழுவிக்கங்க. இப்போ நான் கழுவிட்டு வந்துட்டேன். கழுவிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சிருங்க. அவல் வந்து திக்காக இருக்கிறதுனால 10 நிமிஷம் ஊற வச்சுக்கிறேன். நீங்கள் தின்னான அவல் எடுத்தீங்கன்னா ஊற வைக்க தேவையில்லை. நீங்கள் டைரெக்டாக அப்படியே ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அவல் ஊறட்டும், அதுக்குள்ள சட்னி ரெடி பண்ணிக்கலாம். சட்னி ரெடி பண்ணுறதுக்கு பேன் ஹீட் பண்ணி அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து சேர்த்துக்கோங்க. உளுந்து சேர்த்துட்டு செவக்க வறுத்துக்கோங்க. நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு செவக்க வறுத்துக்கணும், கருகிடக்கூடாது. அதுக்கு இடையில வந்து பூண்டு பல் ஒரு 4-5 பூண்டு பல் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. நல்லா கோல்டன் கலரில் வறுத்துக்கோங்க. செவந்து வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரே ஒரு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். தக்காளி வந்து 3 தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன். இஞ்சி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்த்துற வேண்டாம். 1 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா மீடியம் அல்லது ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி வந்து கலர் மாதிரி வதங்கணும் அப்படியெல்லாம் அவசியம் இல்லை. சாஃப்டாக குக் ஆனால் மட்டும் போதும். நல்ல மீடியம் அல்லது ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. சீக்கிரம் வதங்கணும்னா உப்பு சேர்த்துட்டு கூட நீங்கள் வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா சாஃப்டாக வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் வதக்கிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் கேரட் கட் பண்ணி சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. மிக்ஸி ஜாருக்கு மாற்றினதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ சட்னியை நான் அரைச்சிட்டு வந்துட்டேன், பவுலுக்கும் மாற்றிக்கிறேன். தண்ணி உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கம்மியாகவோ அதிகமாகவோ சேர்த்துக்கோங்க. இந்த சட்னி கொஞ்சம் தண்ணியாக வச்சாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன். அரைக்கும் போது நான் உப்பு சேர்க்கலை, அதனால இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் அரைக்கும் போது உப்பு சேர்த்துக்கிட்டாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்தாச்சு. இதில் நீங்கள் தேங்காய் துருவல் கூட சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா வேர்க்கடலை சேர்த்து கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். சட்னி இப்போ தாளிச்சுக்கலாம். சட்னி தாளிக்கிறதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, 2-3 காஞ்ச மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே தாளித்து சட்னியில் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான டேஸ்ட்டில் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சு, ஓரத்தில் இருக்கட்டும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஊற வச்ச அவலும் நல்லா ஊறி வந்திருக்கு. மசிச்சு காட்டுறேன் பாருங்கள், இந்த அளவுக்கு சாஃப்டாக ஊறி இருந்திருக்கு பாருங்கள். இது போல் ஊற வச்சுக்கோங்க. இப்போ இது அப்படியே வந்து நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். அவலில் வந்து தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால நான் அப்படியே சேர்த்துருக்கேன். தண்ணி நீங்கள் அதிகமாக வச்சிட்டிங்க அப்படின்னா தண்ணியை வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இப்போ நான் வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன். இதுக்கப்புறம் அவல் அளந்த அதே கப்பால் 1 கப் வந்து ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கிறேன். இது வந்து பச்சை கானாக தான் சேர்த்துருக்கேன், வேக வச்சு எடுக்காதீங்க. அதே கப்பால் 1 கப் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு வந்து நான் பெரிய சைஸில் எடுத்திருக்கேன். உங்களுக்கு அளவு தெரியணுன்றதுக்காக எல்லாத்தையுமே ஒரே கப்பில் அளந்து காட்டியிருக்கேன். இப்போ அதே கப்பால் 1/2 கப் வந்து தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி எடுத்ததுமே நிறைய சேர்த்துறாம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க. ஏன்னா அவலில் கொஞ்சம் தண்ணி இருக்குது, தயிர் வேறு சேர்த்துருக்கோம், ஸ்வீட் கார்ன்லேயும் வேறு தண்ணி இருக்கும். அதனால தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக சேர்த்துறாம கம்மியாக சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது வந்து ரொம்ப நைஸாலாம் அரைக்க முடியாது, கொஞ்சம் கொரகொரப்பாக தான் இருக்கும். அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கங்க. மாற்றிட்டு இப்போ அதே கப்பால் 1 கப் வந்து ரவை சேர்த்துருக்கேன்.
மெஷரிங் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எல்லா பொருட்களோட அளவுகளையும் நான் மென்ஷன் பண்ணுறேன். ஏதாவது டவுட்டாக இருந்தால் அங்கே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ 1/4 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா திக்காக தான் இருக்கணும் இந்த மாவு. தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு தோசை கரெக்டாக வராது. அதனால் நல்லா திக்காக கரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்க, நல்லா கரைச்சாச்சு. இந்த பக்குவத்துக்கு இருக்கணும். இந்த திக்னஸ்க்கு நீங்களும் கரைச்சிக்கோங்க. இப்போ மாவை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இது ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் அப்படியே ஓரத்தில் வச்சிருங்க. ரவை வந்து கொஞ்சம் நல்லா ஊறி வரட்டும். ஒரு 5 நிமிஷம் ஊறினா போதும், ரொம்ப அதிக நேரம் ஊற தேவையில்லை. இப்போ ரவை நல்லா ஊறி வந்திருக்கு. மறுபடியும் நல்லா கலந்துக்கலாம். ரவை ஊறினதுக்கு அப்புறம் மாவு இன்னும் கொஞ்சம் திக்காகும். திக்காகும் போது நீங்கள் தண்ணியெல்லாம் ஊற்ற தேவையில்லை. இந்த கன்சிஸ்டன்சிக்கே வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து பொடியாக நறுக்குன்னு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலெல்லாம் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். பொடியாக நறுக்குன்னு இஞ்சி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அதையும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் 1 பொடியாக நறுக்குனது அதையும் சேர்த்துக்கிறேன். துருவின கேரட் 2 கேரட் சேர்த்துக்கிறேன். இப்போ சீரகம் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு எடுத்ததுமே நிறைய சேர்த்துறாம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. பேக்கிங் சோடா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், மாவு நான் நல்லா கலந்துட்டேன். இந்த பக்குவத்துக்கு தான் இருக்கணும். ஒருவேளை ரொம்ப தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா கோதுமை மாவு இருந்தால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் ரவை கூட நீங்கள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கடைசியாக வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பிரச்சனை இல்லை, ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் ஊற வைக்க தேவையில்லை. டைரெக்டாக நீங்கள் அப்படியே செஞ்சு எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து இந்த சட்னி வந்து ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் தேங்காய் சட்னி கூட வச்சுக்கலாம். நம்ம தோசை மாவு காரம் இல்லை அப்படின்றதுனால சட்னி வந்து கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் சைட் டிஷ் வந்து முடிஞ்ச அளவுக்கு காரமாக எடுத்துக்கோங்க. இப்போ தோசைக்கல்லை நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. சும்மா ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்ச கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறம் மாவு சேர்த்துக்கோங்க. மாவு வந்து உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அதிகமாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் வந்து நான்ஸ்டிக் பேனில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் இந்த தோசையை. நான் வந்து தோசைக்கல்ல தான் ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா வந்தது. இதை இப்போ ஒரு மூடி போட்டுட்டு லோ ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா குக் ஆகட்டும். இப்போ மூடி எடுத்துட்டு இன்னொரு சைடு திருப்பி போட்டு அந்த சைடும் குக் பண்ணிக்கலாம். அடியில் நல்லா குக் ஆகிடுச்சு. மீடியம் அல்லது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணுங்கள், பர்ஃபெக்டாக வரும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா சரியாக வேகாது. எவ்வளோ அழகாக வெந்து வந்திருக்கு பாருங்கள். கலர் சூப்பராக கிடச்சிருக்கு பாருங்கள். இந்த கலரில் குக் பண்ணிக்கோங்க. வெளியில் நல்லா பயங்கர கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டு அதிபயங்கரமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த கானோட ஃப்ளேவர், அவளோட ஃப்ளேவர்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து நீங்கள் வெறும் தோசையாகவே அப்படியே சாப்பிட்லாம். நல்ல மொறு பொருள் சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா எவ்வளோ சாப்பிட்றாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. அதனால் நீங்கள் மாவு ரெடி பண்ணும்போது எக்ஸ்ட்ராவாக ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ தோசை சட்னி ரெண்டுமே பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை கட்டாயமாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி கட்டாயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய ஷேர் பண்ணிவிடுங்க. இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் அனிதா டேஸ்டி காரர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.